ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு உளுந்து வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு பார்க்கலாம். இப்போ கருப்பு உளுந்து வந்து ஒரு கப் எடுத்துருக்கிறேன், முந்திரி ஒரு 3, பாதாம் ஒரு 6, பிஸ்தாக்கு ஒரு கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், ஏலக்காய் 2. இது வந்து நம்ம நட்ஸ் வந்து நம்ம தேவைக்கேற்ற போட்டுக்கலாம். நான் இவ்வளோ தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை, அதுவும் நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த கருப்பு உளுந்தை வந்து நல்லா கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அது வந்து இது வந்து எல்லாருமே சாப்பிடலாம். பெண்கள் ரொம்ப வந்து இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்க இடுப்புக்கெலாம் ரொம்ப நல்லது. இப்போ சின்ன வயசுலேயே வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து பசங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த டைமில் வந்து அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இடுப்புக்கெலாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ சாப்பிட்ற பொருளில் வந்து எதுவும் ஸ்ட்ரென்த்து கிடையாது. அதனால் நம்ம இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு ட்ராப்ஸ் வந்து நெய் விட்டு அதில் நம்ம அந்த நட்ஸ் எல்லாம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். ஏன்னா வந்து அது ரொம்ப நெய்யில் நம்ம நிறைய ஊற்றி இதில் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு மாதிரி வந்து நம்மளுக்கு லட்டு வராது, ரொம்ப பிடிக்கிறதுக்கு சரியாக வராது. அதனால் வந்து நம்ம இப்போ வந்து லைட்டாக நெய் விட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம நிறைய நட்ஸ் வேணாலும் போடலாம், ஆனால் இது நான் எடுத்த அளவுக்கு இது போதும். நம்ம தேவைப்பட்டால் நிறைய கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு உளுந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதையும் நம்ம அந்த நட்ஸு ஒரு கப்பு உடச்சக்கல்ல இதை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைஞ்ச பிறகு நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். இனிப்பு வேணுன்னா கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு இது போதும், அதனால் நான் போட்டிருக்கேன். இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து நம்ம மைய அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டு நெய் ஊற்றி நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். அது வந்து அந்த ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த கருப்பு உளுந்து வந்து நம்ம வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா ஸ்மெல் வரும். இப்போ எல்லாம் நம்ம அதை சேரும் போது இன்னும் நமக்கு ஸ்மெல் அதிகமாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம அதை வந்து நல்லா கிளறிக்கலாம். இதை வந்து நம்ம கையில் தான் பிசைஞ்சாதான் அது வந்து லட்டு வந்து நம்மளுக்கு வரும். அதனால் வந்து நம்ம இப்போ நெய் நிறைய ஊற்றணும். இதுக்கு ஊற்றி நம்ம அந்த லட்டு பதத்துக்கு நல்லா உருட்டணும். நெய் கொஞ்சம் நம்ம நிறையவே இதில் விடலாம். நெய் விட அது டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதை நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம பிசைஞ்ச பிறகு அது லட்டு மாதிரி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அதை ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு வாரம் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் வெளியில் வச்சாலுமே. அதனால் நம்ம இதை செஞ்சு வச்சுட்டுனா பசங்களே அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் வந்து இது கொஞ்சம் நம்ம நிறையவே விடலாம். அதுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் நிறைய விட்டு பிசைஞ்சோம்னா அது வந்து நல்லா ஸ்மெல்லாக நல்லா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் நம்ம வாங்கி கொடுக்குறத விட பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் செஞ்சோன்னா எங்கள் வீட்டில் கண்டிப்பாக காலி ஆகிடும். ஸ்நாக்ஸ்க்குனால் நாங்கள் இது தான் கொடுத்து விடுவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.